செல்வம் கேட்ரிங் பிரியாணி. இப்பொழுது நம்ம ஒரு 3 கிலோ அரிசிக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கலாம். முதலாவது வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டாவது தக்காளி கட் பண்ணணும். பச்சை மிளகாய், புதினா, மல்லி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் மெட்டீரியல். அதுக்கப்புறம் சக்தி மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு தேவையான எண்ணெய் 600 கிராம். பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஓகேவா? பொரிஞ்சு வந்த உடனே பச்சை மிளகாய் ஆட் வெங்காயம், மூணு கிலோ 1 கிலோ வெங்காயம், 1.5 கிலோ வெங்காயம் போடலாம். இந்த 3 கிலோ பிரியாணிக்கு வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 1/4 ஹவர் 20 நிமிஷம் ஆகும். இப்படியே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிடுது. ஓகேவா? திரும்ப புதினா, மல்லி ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறோம். ஆமாம், இது ஒரு 300 கிராம் இஞ்சி, ஒரு 300 கிராம் பூண்டு, ஒரு 300 கிராம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, மல்லி ஆட் பண்ணு. அடுத்தபடியாக தக்காளி, தயிர், லெமன், சக்தி மிளகாய், தேவையான 3 கிலோ ஒரு 50 கிராம். சுட தண்ணியோட ஒரு 2 லிட்டர் சுட தண்ணி, 2 லிட்டர். ஓகேவா? கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு 10 நிமிஷம் கொதி வர வரைக்கும் கொதிக்க விடணும். 2 லிட்டர் தண்ணி. 3 கிலோ அரிசிக்கு சுட தண்ணி ஒரு 2 லிட்டர் ஆட் பண்ணலாம். மசாலாலாம் போட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்க கறி. இந்த கறி இப்போ தண்ணி பாயில் ஆகிடுது. மசாலா போடுவோம். ஓகேவா? ஒரு 2 கை, தேவையான அளவு உப்பு. சரி, இப்போ நம்ம 3 கிலோ அரிசிக்கு தேவையான மெட்டீரியலை போட்டு கறியெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சிருக்கோம். இது போட்டிருக்கிறது சிக்கன் போட்டிருக்கோம்.
இது ஒரு காலவர் பாயில் ஒன்றா போதும். ஓகேவா? பிரியாணிக்கு சிக்கன் மசாலா ரெடியாக இருக்குது. ஓகேவா? அடுத்தபடியாக தண்ணி கொச்சிட்டு இருக்கு பொலைக்கு. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசி இப்போ தண்ணி வெடிகட்ட போகிறோம். அரிசி வெடிகட்டியாச்சு. தண்ணி கொதி வந்துச்சு. அரிசி போட்டாச்சு. தேவையான அளவு அரிசி வந்து போச்சு. ரெடி காட்டுறோம். அரிசி போட முன்னாடி ஒரு கிண்டு கிண்டிடுவா. இப்போ நம்ம ஸ்டவ்வில் எப்படி தம் போடுறத இதில் காட்டுறோம். இப்போ தோசைகளில் இரும்பு தோசைகளில் ஸ்டவ்வில் வச்சிடணும். நல்லா பிரியாணி வந்து நம்ம இரும்பு தோசைகளில் வச்சிட்டோம். அடுத்தபடியாக நம்ம சோறு வடித்த தண்ணீருக்கு பார்த்தீங்களா, தண்ணியை வச்சு வச்சுட்டோங்களா. இப்போ நம்ம குறைஞ்ச ஒரு 20 நிமிஷம் தம் ஆகுது. 20 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் தம் போட்டுருக்கோம். இது இப்போ எப்படி என்ன ஆகுதுன்ட்டு போகுமா. இதை போட்டு 20 நிமிஷம் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது எக்ஸாம்பிள் இது தம் ஆச்சான்னு எப்படி பார்க்குறதுன்னா, இந்த ரைஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். நல்லா தம் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக ஃபைனலாக நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். நெய் ஆட் பண்ணியாச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுது.